ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறான் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஓமையை சொல்றார். கன்மலை மேல கட்டப்பட்ட வீடு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு இங்க சொல்லிட்டு, நான் சொல்லுகிறபடி ஆமென் கேட்டு இவைகளபடி செய்கிற எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப கன்மலையின் மேல் கட்டினவன் எப்படிப்பட்டவனா? புத்தி இல்லாதவனா. அங்க அடுத்து நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா 25ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா பெருமழை வந்துச்சு, பெருங்காற்று அடிச்சது, அவ்வளோ வந்தோம் அந்த வீடு நிலைச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா அது கன்மலை மேலே கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. 26ஆம் வசனம் கூட அப்படியே வாசிக்க கேட்போம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. அவ சொல்ற வார்த்தையின்படி செய்யாதவன் எப்படிப்பட்டவனா? தேவப்பிள்ளை, மணல்ல வீடு கட்டுறவன். மணலில் வீடு கட்டின திருப்பி நீங்கள் கீழே வாசிங்கன்னா பெருமழை வரும், பெருங்காற்று அடிக்கும், அந்த வீடு அழிந்து போனது. அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து போனது. ஏன்னா மணல் மேலே கட்டப்பட்ட வீடு, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வீடு. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆமென் புத்தியாக நடந்து கொள்ளனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை கவனமாக இருக்கும்போது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்போம். யோசித்து பாருங்கள். அன்றைக்கி மணலில் கட்டின வீடு காற்று வந்தனோ பெருமழை வந்தனோ அது விழுந்து அழிந்து போனதான். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போகிறது, நிறைய பேர் வாழ்க்கை சீரழிந்து போகிறது, நிறைய பேர் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு வார்த்தையின்படி நடக்காதனால தான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். அதுக்கு நம்மளுக்கு புத்தி கொடுக்கறது எதுனா, ஞானத்தை அறிவை கொடுக்கறதுனா இந்த வேத வார்த்தை எல்லாம். தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாளாம். புத்தி இல்லாதவ அவ கையினால வீட்டை இடித்து போடுகிறாள். இன்னைக்கு தேவைப்படி இது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்லை, புருஷர்களுக்கு தான். நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் ஞானமாக புத்தியாக நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் புத்தியாக நடந்து பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறாம மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர்களுக்கு அவர் ஞானத்தினால நிரப்பணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருந்ததுப்பா. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அன்றரை விழுந்து போனது. உங்கள் வார்த்தையின்படி கேட்டு, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படி, உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கும் போது அன்றே எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நிலைத்து நிற்கிற கன்மலையாக கிறிஸ்து மேலே நிலைத்து இருக்கிற வீடுகளாக இருப்போம். அப்படி இருக்க பாராட்டுங்க. அப்படி இருக்க ஞானத்தை புத்தியை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புத்தியாக நடந்து கொள்ளுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.